நிலைவாழ்வை நோக்கி தவக்காலத்தின் 27வது நாள் தியானம். பகிர்வின் நன்மை. நீதிமொழிகள் நூல் சாலமோனினால் எழுதப்பட்டது என்ற கருத்துள்ளது. சாலமோன் கடவுளிடம் ஞானத்தை கேட்டார். முன்னிலையில் நீதி வழங்குகிற போது அது சரியானதாக நேர்மையானதாக இருக்க வேண்டும் என அவர் கடவுளிடம் கேட்டார். தாவீதின் மன்றாடலும் தன் மகன் சாலமோன் அறிவோடும் விவேகத்தோடும் அரசாள வேண்டும் என்பதுதான். கடவுளின் ஞானத்தோடு வாழ்வின் அனுபவத்துடனும் அவர் தரும் அறிவுரை கடவுளுக்கு பயந்து நடப்போரின் விருப்பங்கள் எப்போதும் நன்மை பயக்கும் என்பது. கடவுள் பயம் நேர்மையான நீதியான பற்றுறுதியான வாழ்வின் விழுமியங்களை கற்றுத்தருகிறது. இவை பிளவு, பிணக்கு, மோதல், சுரண்டல், சமூக அநீதி போன்ற தீமைகளிலிருந்து விடுவித்து சமத்துவ சகோதரத்துவ சமுதாயத்தை உருவாக்க எம்மை நடத்துகின்றன. இவ்வாறு தன் வாழ்வை ஒழுங்கமைத்து கொள்பவர் ஒரு ஞானி என அவர் தனது அனுபவத்தில் கூறுகிறார். நன்னெறி மனித வாழ்விற்கு இட்டு செல்லுகிறது. வசனம் 30 ஒரு மனிதனின் நேர்மையான நடத்தை அவனை வாழ்வளிக்கும் மரத்திற்கு இட்டு செல்லும் என்கிறார். இது ஏதேன் தோட்ட நிகழ்வை எடுத்து காண்பித்து அவர்களின் நேர்மையின்மை அழிவிற்கு கொண்டு சென்றது. வாழ்வளிக்கும் மரத்தை விட்டு நன்மை தீமை அறியும் மரத்தை கிட்டி சேர்ந்தனர், வந்தது அழிவு என்பதை அவர் இங்கு குறிப்பிடுகிறார். வாழ்வளிக்கும் மரத்தை அண்டிட நேர்மையான வாழ்வின் பக்கத்தை தெரிவு செய்ய அழைப்பு கொடுக்கிறார். எனவே காலத்தில் நம்மை திரும்பி பார்க்கவும் நிலைவாழ்வை நோக்கி பயணிக்கும் போது நமது தெரிவு சரியானதாய் அமையவும் தீமையில் இருந்து விடுபட்டு வாழவும் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் எம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.